இல்ல சார், அவர்ட்டருந்து பணத்தையும் வாங்கியாச்சு. அவர டார்ச்சரும் பண்றதுல என்ன ஒரு அது ஒரு அர்த்தம்? அது ஒரு உளவியல் தான். உளவியல் பிரச்சனை தான். உன்னிட்டது வெளியாகணும். ஆனா, உன்னை சும்மா விட்டுட்டு போக்கூடாது. உன்னை உண்டு லேர்ன் பண்ணிட்டு போணும் அப்படிங்கிற மனநிலை தான். அதாவது கசந்து, அழுது, காரி மூஞ்சி பிரிவதை விட, இன்முகத்தோடு பிரிக்கிறது மேலானது. ஒரு சண்டை 2 பேருக்குள்ள நம்ம 2 பேருக்குள்ள சண்டைன்னா, ஓகே. நம்ம 2 பேருக்கும் இன்னும் செட் ஆகாது. பிரிஞ்சு பிரிஞ்சிடலாம். போயிரலாம். பிறகு ஒரு சந்தர்ப்பம் நமக்குள்ள சேருவதற்கான வாய்ப்பு வந்தா நம்ம சேர்ந்துக்குவோம். ஆன்டனிட்டு நான் பாட்டுக்கு போயிறணும். அத விட்டு உன்ன பத்தி 4 இடத்துல பேசி, என்ன பத்தி நீங்க 4 இடத்துல பேசி 2 பேரும் சண்டை போட்டு, அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஸ்டேஷன்ல போய் பிரிஞ்சு போகணுங்கிற அவசியமே இல்ல. ரொம்ப இல்ல ஜென்டிலா பிரிஞ்சு போலாம். இல்ல அந்த பொண்ணோட குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, இயற்கைக்கு மாறா என்னை செக்ஸ் வச்சுக்க சொல்றாரு. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இது வைக்கிறாங்க. பொதுவா டைவர்ஸ் கேஸ்ல ஆ சொல்றது தாங்க ஆம்பளைங்க மேல. நான் பார்த்துருக்கேன். இயற்கைக்கு மாறா என்னத்த இயற்கைக்கு மாறா செக்ஸ் வச்சுக்க போறாங்க. அத இப்படி சொல்லுவாங்க. குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் டெஸ்ட் பண்ண முடியாதுல்ல. பெட்ரூம்ல கேமரா வைக்க முடியுமா என்ன ஆதாரம் கோர்ட்ல? இல்லையே. வைக்க ஆமா. முடியாது. ஆதாரம் இல்லைல்ல. ஆனா இத எடுத்துக்குவான்ல சார்? எடுத்துப்பாங்க. வாய் வாட அடிச்சாலே டைவர்ஸ் பண்ணலாங்க. இல்ல சார். அப்படி இல்ல சார். இத ஒரு பெண் சொல்லும்போது, குற்றம் சுமத்தும்போது தன் கணவர் மேல, இத ஜட்ஜ் எடுத்துக்குவான்னு கேட்கிறேன். நீதிமன்றம் எடுத்துக்குவாங்க. இந்த ஆஸ்பெக்ட் எடுத்துக்குவாங்க. கொறட்ட விட்டாலே டைவர்ஸ் வாங்கலாம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special.